ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறது பார்த்தீங்கன்னா, எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து லைஃப்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, பைக், கார், ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஹவுஸ் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்காது. எதுக்காச்சும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜாங்கிற மாரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஏன் வந்து ஒரு அன்ஹாப்பியாவே இருக்காங்க பார்க்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. ஓன் ஹவுஸ் இருக்கும், ஓன் கார் இருக்கும், ஓன் பைக் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க லைஃப்ல வந்து எதையோ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஈவென்ட்டையுமே அவங்களால வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. அவங்களால அவங்க லைஃப வந்து ஈஸியா வந்து ரன் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணுவாங்க. உங்கள பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பேசுவாங்க. லைஃப வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிப்பாங்க. ஸோ, மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்ல வந்து இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ வந்து கன்ஃபார்ம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு மிஸ்டேக்ஸ பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட லைஃப வந்து ரொம்ப வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆக்கி வச்சுக்கிட்டு, என்னதான் நடக்குதுன்னே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இது நடக்குது? ஒய்? வாட் இஸ் ஹேப்பன் அரவுண்ட் தெம்? ஒய்? எதனால இதெல்லாம் நடக்குது? ஸோ நான் சொல்ல வரேன் இந்த ஒரு 6 பாயிண்ட் தான் அதுக்கு காரணம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, காம்பீட்டிங் வித் நெய்பர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும், இல்லைன்னா ரிலேஷன்ஸ் கூடயும், இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூடயும் பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாம போட்டி போட்டுக்கிட்டு, அவங்கள விட நான் பணக்காரனா இருக்கேன், அவங்கள விட என்கிட்ட நிறைய மணி இருக்கு, அவங்கள விட நான் நல்லா இருக்கேங்கிறத காட்டணுங்கிறதுக்காக, தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி. அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு ஒரு லக்ஸரி லைஃப்‌க்கா லக்ஸரி லைஃப்ங்கிறது ரொம்ப தேவைதான். பட் அதிகமா அதிகமா வந்து லாட் ஆஃப் மணிய வந்து தேவையே இல்லாத விஷயத்துல போட்டு, அவங்களோட மணிய வந்து பர்ன் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால ரிச்சாவே மாற முடியாது. இதனால கடைசி வரைக்கும் அவங்க அவங்க ஒரு மிடில் கிளாஸாவே இருக்காங்க. அ தேவையில்லாம அவங்களோட மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களோட சேவிங்ஸ வந்து பர்ன் பண்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நாட் சேவிங் மனி. பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க வந்து மணிய வந்து சேவ் பண்றதே இல்ல. அவங்களுக்கு அக்கவுண்ட்ல சேலரி விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா அவங்களுக்கு எடுத்து வைக்காம தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி. ஒண்ணு எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் கான், இட்ஸ் கான் ஃபார் எவர். ஒரு வாட்டி போச்சுன்னா, அது அவ்வளோதான். டைமா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும். திரும்பி வரவே வராது. மணிய வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அதே போல சேவும் பண்ணணும். மணிய வந்து சேவ் பண்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மணிய சேவ் பண்ணவே மாட்டாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அளவுக்கு உங்களோட மணிய வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% உங்களால வந்து மணிய சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அது கூட உங்களால சேவ் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா, நம்ம வந்து ஸ்பெண்டிங் எவ்வளோ வேணா பண்ணலாம். ஒரு நம்ம ரென்ட்டா இருக்கட்டும், நம்மளோட நீட்ஸ் இருக்கும், நம்மளோட வாண்ட்ஸ் இருக்கும், நம்ம எல்லாமே பண்ணுவோம். பட் அதே போல நம்மளோட சேவிங்ஸும் நமக்கு தேவை. ஃபியூச்சர்ல எனிதிங் ஹேப்பன் ஆகுது, ஏதாச்சும் வேணும்னா, அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சேவிங்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட லைஃப்ல. யாருமே வந்து சேவிங்ஸ் பக்கமே போறதில்ல. என்னால சேவிங்ஸே பண்ண முடியல. நான் என்ன பண்றது? என்கிட்ட வர்ற காசு எதுவுமே நிக்க மாட்டுது. ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி மாதிரி. நான் என்ன பண்ணலான்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் இல்லாம மணிய சேவிங்ஸ் பண்ண கத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்க உங்களோட மணிய வந்து எப்படிலாம் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டா சின்ன அமௌண்ட்டா வந்து பிரிச்சு போட்டு சேர்த்து வைங்க. உங்களோட பேங்க்லயோ உங்களோட ஒய்ஃப் கிட்டயோ, இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, இல்ல உங்க பசங்க கிட்டயோ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து மணிய சேவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இல்லன்னா மந்த்லி ஒரு கோல்டு சீட்டோ, இல்ல சம்திங் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உங்களோட மணிய சேவ் பண்ண பாருங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நாட் இன்வெஸ்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மணிய வந்து இன்வெஸ்ட் பண்றதே இல்ல. சேவ் பண்றதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. இதுல எங்கடா இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மணிய வந்து சேவ் பண்றத விட இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இன்வெஸ்ட் பண்ணா சில பேர் சொல்லுவாங்க, நான் கோல்டு சீட்டு போடுறேன், இல்லன்னா சம்திங் நான் பண்றேன். நான் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சேன், இல்ல நான் எஃப்டில போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 7%. எப்படி 7%? நம்ம பேங்க்கா இருக்கட்டும், இல்ல எஃப்டியா இருக்கட்டும், அது குடுக்கறது 7% தான். நம்மளால இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரேட்ட மட்டும் தான் பீட் பண்ண முடியும். இட்ஸ் நெவர் க்ரோ ரிச். உங்களால வந்து கடைசி வரைக்கும் ரிச் ஆகவே முடியாது. நீங்க வந்து உங்க மணிய வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்.
எந்த வழியிலலாம் உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு யோசிங்க, திங்க் பண்ணுங்க, கேளுங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போயிட்டு கேளுங்க என்ன பண்ணலாம், உங்ககிட்ட சம் மணி இருக்கு, மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்க, அப்படி இல்லையா நிறைய பாண்ட்ஸ் வாங்குங்க. இன்னும் வேற இடத்துலலாம் வந்து உங்களால் வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பாருங்க. ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கம்பெனியை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட 7% மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ரேட்டை வந்து பீட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு வர்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் மேலே போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 4th ஒன் பார்த்தீங்கன்னா பை அ கார். இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து லக்ஸரியாக வாழணும்னு ஆசை இருக்கும். எல்லாருமே வந்து செம கெத்தாக இருக்கணும், செம மாஸாக இருக்கணும். ஒரு ஒரு காரு வாங்கி சூப்பராக வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம கார் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் அந்த காரோட நீடு வந்து உங்களுக்கு இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களோட காரை யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படி ஒரு கார் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஓலாலேயோ ஒரு ஊபர்லேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிடோலேயோ வந்து ஒரு ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்காக 10 லட்சத்துக்கு மேலே மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரை வாங்கி வீட்டு வாசலில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே இருக்காது, எங்கேயோ மாற்றி 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 எங்கேயோ நிப்பாட்டி வச்சு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஒரே ஒரு நாளுக்காக நீங்கள் எதுக்கு வந்து ஒரு வண்டியை வந்து வாங்கி நிப்பாட்டி வைக்கிறீங்க சும்மா? ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் நம்ம ஃபேமிலி கூட எங்கேயோ வெக்கேஷனாலோ எங்கேயோ வெளியே போகிறதுக்காக நம்ம ஒரு வண்டியை வாங்கி ஒரு பார்க் பண்ணி வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இது வந்து ரியலாகவே ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. காருங்கிறது ரொம்ப நெசசரி தான். பட் அந்த கார் வந்து நம்மளால மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போறோம்னா அது நெசசரி இல்லை, அது ஆடம்பரம். அது எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மிஸ்டேக்ஸை வந்து டெஃபினட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. 5th ஒன் பார்த்தீங்கன்னா நாட் பையிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். மிடில் கிளாஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களே நினச்சிக்கிட்டு நத்திங் வில் ஹேப்பன் சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு ஒரு பாசிட்டிவாக என்ன யோசிச்சுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்திங் இஸ் ஹேப்பன்ட், வி டிடன்ட் டூ எனிதிங். ஸோ நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தோட 10 மடங்கு 15 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி, ஒரு இயர்லி ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியல. என்ன வேணா ஆகலாம், மேபி அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன வேணா ஆகலாம். பட் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயம். அது எப்பவுமே உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களா வந்து நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எல்லாம் கடவுள் இருக்கான் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக இருப்போம், அப்படிலாம் இருக்காது. மேபி என்ன வேணா ஆகலாம்ல, நல்லதே நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஸோ யூஸ் வைஸ்லி ஹெல்த் இன்சூரன்ஸ். 6th ஒன் பார்த்தீங்கன்னா பையிங் எ ஹோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹவுஸுங்கிறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பை பண்ண ஒரு வீட்டிலேருந்து நமக்கு இன்கம் வருதுன்னா அது நமக்கு வந்து அசெட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த வீட்டில் நம்மளே இருக்கும்போது அது நமக்கு லைபிலிட்டிஸ் தான். வீட்டு வரியிலேருந்து வாட்டர் சப்ளைலேருந்து கரண்ட் பில்லேருந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுறோம், இது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ்லாம் வரும். நம்ம எல்லாருமே தப்பாக இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிக்கிறோம். நம்ம கடைசி காலகட்டத்தில் நம்ம லைஃப் அங்கே லீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஓன் ஹவுஸுங்கிறது ஒன்று வேணும். அதர்வைஸ் அது தேவையே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கியோ இல்லை வந்து பேங்க்ல லோன்ல இஎம்ஐ போட்டோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹவுஸோ ஒன்று வாங்கிடுறாங்க. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டல் இன்கம்மை விட ரொம்ப அதிகமான மணியை வந்து இஎம்ஐயா பே பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ 20 வருஷம் கழிச்சு நீங்க அந்த வீடை விற்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களால வந்து ஒரு பையரை வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது, ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் நம்மளால வந்து நம்ம நினைச்ச ஒரு ரேட்டுக்கு வந்து நம்மளால அந்த வீட்டை சேல் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீடு வாங்கும்போது புது ஃபிளாட்டா இருந்திருக்கும், புதுசா இருந்திருக்கும், ஓகே.
ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஒரு வீட்டை விற்கிறீங்கன்னா அந்த வீடு 20 வருஷம் ஓல்டான வீடா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டை வாங்கும்போது அந்த வீடு வந்து 20 வருஷம் பழைய வீடுனா வாங்குவீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ஸோ யாருமே வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரேர்லி தான். பட் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லல. ரொம்ப ரேர். ஸோ எப்பவுமே தப்பா வந்து யோசிச்சு ஹவுஸுங்கிறது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நினைச்சுக்காதீங்க. ஸோ லைஃப்ல ஏதோ மிஸ் ஆயிருக்கு, ஏதோ ஆயிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம ஏன் ஓடிக்கிட்டே இருக்கோம்? நல்லா படிச்சிருப்பாங்க. படிச்சவங்களுக்கே இந்த ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம லைஃப் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சடனா வந்து வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, லைஃப் ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணணும்னு நினைச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்காக பண்ணாம மத்தவங்களுக்காக பண்ணுவாங்க. மத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டோம். எப்பவுமே நமக்காக பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஹாப்பியா இருக்கோமா? நமக்கு வந்து புடிச்ச வீடு நம்ம வந்து வாடகை வீட்ல இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருக்கோமா? நம்ம ரெண்டல்ல ஒரு ஓலா, ஊபர்ல இல்ல ரேபிடோல வந்து ஒரு கார்ல வந்து புக் பண்ணி போனா நம்ம ஹாப்பியா இருக்கோமா? நம்ம ஜஸ்ட் லைக் தட் மாரி போயிட்டு மணிய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுல ஹாப்பினஸ் கிடையாது. வாங்கிக்கணும் மட்டனும் வீட்ல வாங்கிக்கிட்டு வந்து வீட்ல குக் பண்ணி நம்ம பசங்களோட நம்மளோட ஃபேமிலியோட பேரண்ட்ஸோட ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப அழகானது. உங்கள மணிய வந்து தேவையில்லாம பர்ன் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. எதுலயாச்சும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்களே லேர்ன் பண்ணுங்க. எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? எதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணா உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ரேட்ட வந்து பீட் பண்ண முடியும்னு யோசிச்சு திங்க் பண்ணி ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் மொபைல் யூஸ் பண்றதுக்கு பதிலா இன்டர்நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. வாட் ஆர் த வேஸ் டு இன்வெஸ்ட் த மணின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே சர்ச் பண்ணி ஜஸ்ட் அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும். நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் நான் பார்த்து நான் லேர்ன் பண்ணி நான் நெட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நான் பேசியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபுளான கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். வேல்யூபுளாக என்னால் பேச முடியுமான்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் மீ. ஓகே, பாய் பாய்.